ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸல் வந்து ஹைபர் லிங்க் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிஃபரெண்ட் ஷீட்ல உள்ள டீடைல்ஸை விசிபிள் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்ல Q1, செகண்ட் ஷீட்ல Q2, தேர்ட்ல Q3, ஃபோர்த்ல Q4 அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ கன்சாலிடேஷன் ஒரு ஷீட் இருக்கு. இந்த ஷீட்ல வந்து நான் இந்த ஒவ்வொரு குவார்டர்லயும் உள்ள இன்ஃபர்மேஷனை விசிபிள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னாக்க ஜஸ்ட் அந்த ஷீட் நேம்ல உள்ள அந்த நேம் வந்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபைல்ல போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அந்தந்த ஷீட் நேமுக்கு உள்ள நேம் வந்து எக்ஸாக்டா அங்க டிஃபைன் பண்ணுங்க. டிஃபைன் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா இந்த 4 குவார்டருக்கு உள்ள டீடைல்ஸ் நான் இங்க வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். அந்த நேம் ஷீட் நேம்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Q1க்கு வந்து நாங்க ஹைப்பர் லிங்க் செட் பண்ண போறேன். இன்சர்ட் போங்க. Q1ல கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் போங்க. இங்க ஹைப்பர் லிங்க்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இந்த விண்டோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இப்போ பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த டாக்குமெண்ட்ல எந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கறத கேக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் Q1 செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல ஹைப்பர் லிங்க் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா Q1 ஷீட் 1க்கு வந்து அந்த ஹைப்பர் லிங்க் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இங்க விசிபிள் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து ஹைப்பர் லிங்க் செட் பண்றோம். இப்போ இன்சர்ட்ல போயிட்டு நான் Q2க்கு நான் வந்து செட் பண்றேன். அதே மாதிரி ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணிட்டு Q3க்கு நான் செட் பண்றேன். அதே மாதிரி 4ல கிளிக் பண்ணிட்டு ஹைப்பர் லிங்க் 4 கிளிக் பண்ணிட்டு ஓகே. 4க்கும் நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ 2 கிளிக் பண்ணனா எனக்கு 2ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஷீட் 2க்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம மல்டிபிள் ஷீட்ஸை வந்து லிங்க் பண்ணி நம்ம சென்ட்ரலைஸ்டா ஒன் பிளேஸ்ல வந்து நம்மளால விசிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் இங்க கிளிக் பண்ணனா ஷீட் 3க்கு போவோம். கன்சல்டேஷன்ல இப்படி கிளிக் பண்ணனா எனக்கு அகைன் வந்து Q4க்கு போயிருது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த கன்சால்டேஷனுக்கு நம்ம போற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Q1 இருக்கு. இப்போ நான் இங்க இதை கிளிக் பண்ணா எனக்கு Q1க்கு வந்துருது. அகைன் வந்து நான் இங்க இருந்து கன்சாலிடேஷனுக்கு போனா இங்க மேனுவலா போய் கிளிக் பண்ணாங்க. இப்ப கன்சாலிடேஷனுக்குன்னு நம்ம ஒரு ஹைப்பர் லிங்க் இங்க செட் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணுங்க. ஜஸ்ட் இங்க இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க. இப்போ கிரீன் கலர் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்ப இதுக்கு நம்ம ஹைப்பர் லிங்க் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹைப்பர் லிங்க் செட் பண்ணிட்டு இப்ப இதுக்கு ஹைப்பர் லிங்க் செட் பண்ணுங்க. இன்சர்ட் போங்க. ஹைப்பர் லிங்க் இங்க போயிட்டு கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ அகைன் நீங்க இங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க கன்சாலிடேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நீங்க வந்து இங்க செட் பண்ணிக்கலாம் கன்சாலிடேஷனை. இப்போ நான் இங்க கிளிக் பண்றேன். இங்க கிளிக் பண்றேன். ஓகேங்களா? எல்லா ஷீட்ஸ்லயும் வந்து நம்ம கன்சாலிடேஷன் வந்து லிங்க் பண்ண போறோம். ஷீட் 2ல போங்க. நான் என்ன பண்றேன் ஷீட் 2வையும் வந்து இன்சர்ட்ல போயிட்டு ஹைப்பர் லிங்க் கன்சாலிடேஷன் ஓகேங்களா கொடுத்துட்றேன். Q3லயும் வந்து ஹைப்பர் லிங்க் வந்து நான் கன்சாலிடேஷன் சொல்லி கொடுத்துட்றேன். Q4லயும் வந்து ஹைப்பர் லிங்க் நான் இன்சர்ட் பண்றேன். ஓகேங்களா? கன்சாலிடேஷன் ஓகே. இப்போ எல்லா ஷீட்லயும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்சாலிடேஷன் ஷீட்ல இருக்கேன். இப்போ Q4க்கு நான் மூவ் ஆகணும்னா இப்போ எனக்கு Q4ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. அகைன் வந்து கன்சாலிடேஷன் ஷீட்டுக்கு போனோம்னா நான் இங்க போய் மேனுவலா கிளிக் பண்ண தேவையில்ல. இந்த லிங்கை கிளிக் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக் போயிடும். ஓகேங்களா? அகைன் வந்து Q3க்கு நான் போறேன். இங்க நான் கிளிக் பண்ணும்போது அகைன் வந்து கன்சாலிடேஷனுக்கு வருது. அகைன் Q2க்கு போனா இங்க கிளிக் பண்றேன். Q2ஓட இன்ஃபர்மேஷன் இங்க வருது எனக்கு. அகைன் வந்து நான் பேக் போகணும்னா இந்த கன்சாலிடேஷன் கிளிக் பண்றேன். இங்க வந்துருது. Q1க்கு என்ன இங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம இந்த ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு போற மாதிரியும் அந்த ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு போற மாதிரி நம்ம மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து ஹைப்பர் லிங்க்ல வந்து லிங்க் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு போறதுக்கு நம்ம மேனுவலா போயிட்டு அந்த ஷீட்டை வந்து சர்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப எப்போ உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டா இருக்கும்னா நீங்க மல்டிபிள் ஷீட்ஸ் இப்போ ஒரு மோர் தென் 10-15 ஷீட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொன்றும் போயிட்டு இந்த ஹிடன்ல இருக்கும். நீங்க ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி கேஸ்ல வந்து நீங்க இந்த மாதிரி லிங்க் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா அந்த எங்க ஹிடன்ல இருந்தாலும் ஹைட்ல இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஷீட்டுக்கு போயிடும். ஓகேங்களா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு லாஜிக்கோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.